அனைவருக்கும் வணக்கம். நான் வைஷ்ணவி சண்முகநாதன். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிந்ததன் பிற்பாடு சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பான ஒரு விடயம் பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற 17 சபைகளில் ஏற்கனவே 3 சபைகளில் ஆட்சி அமைந்து விட்டது. அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் தமிழரசு கட்சி சார்பிலான கூட்டும், சாவகச்சேரி நகர சபையினை தமிழ் தேச பேரவை சார்பிலான கூட்டணியும் கைப்பற்றி இருக்கின்றன. இதற்கு பிற்பாடு வல்வட்டித்துறை நகர சபை, பருத்தித்துறை பிரதேச சபை, கரவட்டி பிரதேச சபை ஆகியவற்றினுடைய சபைகளும் அமைந்துவிட்டன. வல்வட்டித்துறை மற்றும் பருத்தித்துறையினை தமிழ் தேசிய பேரவை சார்பிலான கூட்டும், கரவட்டி பிரதேச சபையினை தமிழரசு கட்சியினரும் கைப்பற்றி இருக்கின்றனர். இது இவ்வாறு இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், இந்த பிரதேச சபை தேர்தல்களின் பிற்பாடு பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சியினர் கொள்கை அடிப்படையில் உடன்பாட்டுக்கு வரவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு இடையில் ஒரு கூட்டானது இணைவதற்கான அல்லது அமைவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லாமல் போய்விட்டிருந்தன. அதே போல்தான் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் கூட ஒரு இணக்கப்பாடு ஒன்று வர முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்களும் தங்களுக்கு இடையிலான ஒரு கூட்டினை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதன் பிற்பாடு தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியோர் பிரதேச சபைகளுக்கு இடையில் ஆட்சியை அமைப்பதற்காக தங்களுக்கு இடையில் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு உடன்பாட்டிற்கு வந்து ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது நமக்கு தெரிந்த விடயமாக இருக்கின்றது. அவர்களை தொடர்ந்து தமிழரசு கட்சியானது ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவை அடிப்படையில் இபிடிபியுடன் தமிழ் மக்கள் கூட்டணியுடனும் ஒரு கொள்கை ரீதியாக அல்லாது ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் ஒரு உடன்பாட்டினை வாய்மொழி மூலமாக தங்களுடன் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக இந்த சபைகள் அமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இவ்வாறு இருக்கத்தக்கதாக நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இவை யாவும் யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற விடயங்களாக காணப்படுகின்றது. வவுனியா மாநகர சபையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வவுனியா மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆட்சி அமைத்திருப்பவர்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதல்வராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த ஒருவரும், பிரதி முதல்வராக தபால் பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் உள்ளே வந்திருந்த சுயேட்சை குழுவினுடைய உறுப்பினர்களும் தெரிவாகி அங்கு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி எவ்வாறு அமைந்திருந்தது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய பேரவை மற்றும் குறித்த சுயேட்சை குழு இவர்கள் அனைவரினதும் ஆதரவினை பெற்றுத்தான் இந்த சபை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் தற்பொழுது பேசு பொருளாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த வவுனியா மாநகர சபையினை ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளித்திருந்த தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய இந்த கட்சிகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அப்படியான ஒரு விடயத்தினை எந்த ஒரு சபைகள் அமைக்கின்ற பொழுதிலும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கவில்லை. அங்கு அவர்கள் பிரிந்துதான் நின்றிருந்தார்கள். இதுதான் இங்கு பேசு பொருளாக இருக்கின்றது. அதாவது வவுனியா மாநகர சபையினுடைய ஆட்சியினை அமைப்பதற்கு உங்களால் ஆதரவளித்து ஒரு கூட்டாக அமைந்து ஆட்சியினை கைப்பற்ற முடியும் என்று சொன்னால், நீங்கள் ஏன் யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான ஒரு விடயத்தினை செய்வதற்கு தவறு இருக்கின்றீர்கள், அல்லது ஏன் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தவறு இருக்கின்றார்கள்? யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தமிழரசு கட்சி சேர்ந்து பயணிக்கவில்லை. அவர்களுக்கு இடையிலான அந்த ஒரு கொள்கை ரீதியானதோ அல்லது புரிந்துணர்வு அடிப்படையிலோ எந்த விதமான ஒரு கூட்டம் அமைந்திருக்கவில்லை. இவ்வாறு தமிழ் தேசிய பேரவை தமிழரசு கட்சியுடன் சேர முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் வவுனியா மாநகர சபையில் தாங்களேன் ஆதரவு அளித்து வாக்கினை அளித்திருந்தோம் என்பதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம், அதாவது ஸ்ரீடெலோ கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் பிரதி முதல்வராக இருக்கிறார். அவ்வாறான ஒருவரை பிரதி முதல்வராக கொண்டு வருவதற்கு தாங்கள் வாக்களித்தமை தொடர்பாக தமிழ் தேசிய பேரவை கூறுகின்ற விளக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அப்படி தாங்கள் வாக்களிக்காத சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த சபை போய்விடும், ஆகையால் நாங்கள் வவுனியா மாநகர சபையில் தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இவ்வாறு கூட்டாக இணைந்து வாக்களித்திருக்கின்றோம், அதனால் தான் அந்த சபையை நாங்கள் அமைப்பதற்கான ஆதரவினை வழங்கி இருக்கிறோம் என்று கூறுகின்ற இந்த தமிழ் தேசிய பேரவை, தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியோர் இவ்வாறான விடயங்களை யாழ்ப்பாண மாவட்டத்தில் செய்திருந்தார்கள் இருந்தால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைவு என்பது ஒரு சாத்தியமாக அமைந்திருக்கும். மக்கள் வாக்களித்ததனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கும்.
மக்கள் தாங்கள் எதற்காக வாக்களித்தார்களோ என்ற ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்பொழுது யாழ்ப்பாணத்திற்கு வெளியே அவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்ற இந்த தமிழ் தேசிய கட்சிகள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சபைகளை கைப்பற்றுவதற்கு தங்களுக்கு இடையிலே ஒரு பிடுங்குபாட்டினை தான் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த சபையில் ஆட்சி அமைப்பது, யார் எந்த சபையை கைப்பற்றுவது என்ற தொடர்பாக அவர்களுக்கு இடையே ஒரு போட்டித்தன்மை ஒன்று உருவாகின்றது. இதுதான் ஏன் இவ்வாறு செய்கின்றார்கள், ஏன் அவர்களால் ஒரு பாதையில் அல்லது ஒற்றுமையாக பயணிக்க முடியாமல் இருக்கின்றது என்பது தங்களுக்கு இடையில் இருக்கின்ற அதிகார போட்டியா அல்லது தலைமைத்துவமா அல்லது எப்படியான விடயம் என்பதுதான் ஒரு விசனத்துக்கான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏன் இவர்களால் ஒன்றாக யாழ் மாவட்டத்தில் பயணித்திருப்பார்கள் என்று சொன்னால் தமிழ் தேசியம் இன்னும் ஒரு உறுதியான பாதையை கண்டிருக்கலாமே என்பதுதான் எல்லோருடைய ஆதங்கமாக இருக்கிறது. இன்னொரு விடயம், உள்ளூராட்சி சபைகள் என்பது அபிவிருத்திக்கானது, அது தமிழ் தேசியத்துக்கான ஒரு விடயமாக பார்க்க கூடாது என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி அல்ல. தமிழ் தேசியம் என்பது ஒவ்வொரு அடிமட்டத்தில் இருந்தும் உருவாகி கொண்டும் அதற்கான அந்த கட்டமைப்பு எவ்வாறு உறுதியாக வளர்கின்றதோ அதுதான் இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் உள்ளூராட்சி சபைகளில் கூட இந்த தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது தமிழ் தேசியத்தின் உறுதியான பாதைக்கு ஒரு வீரியம் சேர்க்கின்றதாக இருக்கும். அதை ஏன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எங்களுடைய மக்கள் வாக்களித்த தமிழ் தேசிய கட்சிகள் செய்யாது தவறுவிட்டுள்ளார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கின்றது. இந்த விடயமானது நிச்சயமாக அனைவரும் இது தொடர்பான ஒரு விடயத்தினை கலந்துரையாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அது தொடர்பான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி.